கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ மனசுக்குள்ளே யாரிடமும் சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்குற. நான் இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணேன், ஏன் இன்னும் பதில் கிடைக்கல? இது உன் மனசு மட்டும் கேட்குற கேள்வி இல்லை, உன் ஆன்மா கேட்குற கேள்வி. ஆனால் இப்போ கவனமாக கேளு சாமி. உன் பிரார்த்தனை வீணாக போகலை, அதுக்கு பதில் வந்துருச்சு. அது உன்னை நோக்கி வந்திருக்கு. நீ காத்திருக்கிற இந்த நேரம் ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு தயாரிப்பு, ஒரு மாற்றத்துக்கான முன்னுரை. இன்னைக்கு இந்த பதிவு உன்னை தேடி வந்திருக்கு. ஒரு சின்ன தகவல் சொல்ல. நீ கேட்டது கேட்கப்பட்டது சாமி. இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, உன் வாழ்க்கை திரும்ப போகுது. சாமி, நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு தோன்றியது போல வீணான நாட்கள் இல்லை. அந்த அமைதியான இரவுகள், யாரும் இல்லாமல் நீ மட்டும் போராடின தருணங்கள், உன் கண்ணீரை நீயே துடைச்ச அந்த நேரங்கள், இவையெல்லாம் உன்னை உடைக்க வரல சாமி, உன்னை உருவாக்க தான் வந்தது. நீ கேட்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் கேட்டது கிடைக்க இதெல்லாம் தேவையா? ஆனால் சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு வரப்போகிற விஷயம் பெரியதுனால தான் உன்னை அதுக்கு தகுந்தவனாக மாற்றி கொண்டிருக்கு வாழ்க்கை. நீ உடனே பெற்றிருந்தா நீ அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாது, அதன் மதிப்பை உணர முடியாது சாமி. அதனால தான் வாழ்க்கை உன்னை காத்திருக்க வைக்குது. ஒவ்வொரு நாளும் உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பலமாக்குது. இப்போ நீ யாரையும் நம்பாமல் உன்னையே நம்ப கற்றுக்கிட்டு இருக்க. இப்போ நீ தனிமையோடு இருக்கிறது நாளைக்கு நீ யாராலையும் குலைக்க முடியாத மனநிலைக்கு வர்றதுக்கு தான். இந்த காத்திருப்பு ஒரு தடை இல்லை, இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்துக்கான தயாரிப்பு சாமி. நினைவில் வச்சுக்கோ, கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் தவற மாட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் உன் வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது. சாமி, இப்போ அமைதியாக இரு. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை, இது சித்தரின் அருள்வாக்கு. நீ மனசுக்குள்ளே வச்சுருந்த அந்த வேண்டுதல், யாரிடமும் சொல்லாமல் வச்சுருந்த அந்த ஆசை, அது கேட்கப்பட்டது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு சாமி. சித்தர் சொல்கிறாரு, உன் பிரார்த்தனை நிராகரிக்கப்படலை, அது உன் சரியான நேரத்துக்காக காத்திருக்குது. நீ இழந்ததுக்காக நீ இன்னும் கவலைப்படுறியா? உன்னை விட்டு போனவர்கள் நினச்சி வலிக்குதா? கவலைப்படாத சாமி, நீ இழந்தது திரும்ப வராது. ஆனால் அதை விட நல்லது உன்னை தேடி வருது. உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள், உனக்கு கிடைச்ச அவமானங்கள், இவையெல்லாம் உன்னை கீழே தள்ளலை, உன்னை மேலே எடுக்க தான் வந்திருக்கு. சித்தர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீ நம்பிக்கை இழந்த அந்த நேரத்தில் தான் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் ஆரம்பமாகுது. நீ இப்போ ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்க மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்க்கை மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கு. நீ எதிர்பார்த்த கதவு மூடப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீ பார்க்காத இன்னொரு கதவு இப்போவே திறக்க ஆரம்பிச்சிருக்கு. சாமி, நீ காத்திருந்த பதில் ஒரு நாளில் வந்து விழுந்து விடாது சாமி. அது மெதுவாக சரியான நேரத்தில் உன்னை அதிசயப்பட வைக்க விதத்தில் வரும். சித்தர் சொல்கிறாரு, உன் நேரம் வந்துருச்சு, உன் வாழ்க்கை திரும்ப போகுது. இப்போ உனக்கு புரியாமல் இருக்கும் விஷயங்கள் நாளைக்கு உனக்கு அர்த்தமாக ஆகும். நீ இப்போ அனுபவிக்கிற வழி நாளைக்கும் வெற்றிக்கான கதையாக ஆகும். நம்பிக்கையே விடாத, ஏன்னா உன் பிரார்த்தனைக்கு பதில் வருது சாமி. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு குழப்பமாக இருக்கலாம். ஏன் எல்லாம் இப்படி மாறுது, ஏன் யாருக்கும் புரியலைன்னு நினைக்கலாம். ஆனால் கவனமாக கேளு, இது சாதாரண மாற்றம் இல்லை, உன் வாழ்க்கை திரும்ப போகும் முன்னோட்டம். பழைய மனிதர்கள் உன் வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிப்பாங்க. நீ நம்பினவங்க தூரமாக போகலாம். அது வழி தரும், ஆனால் அது இழப்பு அல்ல, அதுதான் சுத்திகரிப்பு. சில விஷயங்கள் தடைபட ஆரம்பிக்கும். நீ செய்ய நினச்சது நடக்காமல் போகலாம். நீனே யோசிப்ப, என்னடா நம்ம முயற்சி பண்ணாலும் ஏன் இது நடக்கலைன்னு. ஆனால் அது தோல்வி இல்லை, அது உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றுற ஒரு சைகை. தனிமை அதிகமாக இருக்கும், நீ யாரிடமும் பேசணும் போல தோணும், ஆனால் பேச யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த தனிமை உன்னை தண்டிக்க வரல, நீ உன்னை நீயே கண்டுபிடிக்கணும் என்பதுக்காக தான் வந்திருக்கு. உன் மனசு மாற ஆரம்பிக்கும். முன்னாடி முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அவ்வளோ முக்கியமாக தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு அமைதி கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய அறிகுறி, நீ உள்ளிருந்து மாற ஆரம்பிச்சிட்ட. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாற்றம் வரும்போது முதலில் குழப்பம் வரும், அதுக்கு பிறகு அமைதி வரும், அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் வரும். இப்போ நீ அனுபவிக்கிற இந்த எல்லா மாற்றங்களும் ஒரு பெரிய நல்ல விஷயம் உன் வாழ்க்கைக்கு வரப்போகுது என்பதற்காக சைகைகள். நீ பயப்பட வேணாம், நீ தளர வேணாம். இது முடிவு இல்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். சாமி, இப்போது முக்கியமான கேள்வி, இந்த மாற்றத்துக்கு நடுவில் நீ என்ன செய்யணும்? நம்பிக்கையை கைவிடாத. எதுவும் சரியாக நடக்கலைன்னு தோணும் நேரத்தில் கூட உன் மனசுக்குள்ளே ஒரு குரல் இருக்கணும், எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு. அமைதியாக கற்றுக்கோ. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 நிமிஷம் அமைதியாக உட்காரு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக உட்காரு. உன் சுவாசத்தை கவனிச்சிக்கோ. உன் மனசு என்ன சொல்கிறதுன்னு கேளு.
இந்த 5 நிமிஷம் தான் உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிக்கும். எதிர்மறை யோசனைகளை கட்டுப்படுத்து. நான் முடியாது, என்னால் ஆகாதுன்னு சொல்கிற ஒவ்வொரு யோசனையும் உன் முன்னேற்றத்தை காத்து நிறுத்துது. அதுக்கான பதிலாக நான் முயற்சி பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுவேன், நான் முன்னேறுவேன்னு உன்னாலே உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கோ. உன்னை நீயே மதிக்க கற்றுக்கோ. யாராவது உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அது நீ போதாதவனா இல்லை, அது உனக்கு பொருந்தாதவர்கள் தான்னு அர்த்தம். நீ உன்னை மதிச்சாதான் உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். பொறுமையாக பிடிச்சிக்கோ. அதிகம் அவசரப்படாத. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சரியான நேரம் வந்தால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்க்கை உன்னை உயர்த்தும். நம்பிக்கை, அமைதி, பொறுமை இருந்தால் மாற்றம் கண்டிப்பாக வரும். இதை தான் பிடிச்சிக்கிட்டு போனால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சாமி, உன் வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்துக்கு வருது. நீ இந்த பதிவை பார்த்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு சைகை. உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டதுன்றதுக்கான உறுதி. நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வெறும் காத்திருப்பு இல்லை, அது உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் பயணம். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் பொறுமை. நீ எதிர்பார்த்ததை விட பெரிய விஷயம் உன் வாழ்க்கைக்கு வரப்போகுது. ஒரு நாள் நீ இன்றைய இந்த நேரத்தை நினச்சி பார்ப்ப. நான் கஷ்டப்பட்ட அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையே மாற்றியதுன்னு நீயே சொல்லுவ. நம்பிக்கையே விடாத, ஏன்னா உன் வாழ்க்கை திரும்ப போகுது சாமி. நீ அமைதியாக அழுத ஒவ்வொரு இரவும் உன் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் சாமி.